இலவச திட்டங்களை விமர்சிப்பவர்கள் கூட பெரும்பாலான அவங்களுடைய ஆளக்கூடிய மாநிலங்களில், கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற மகளிர் உரிமை தொகை திட்டங்களை எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக முன் வச்சு இப்போ செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் பேசுகிறாரு. இவன் இப்போ பாஜக ஆளக்கூடிய கடைசியாக பீகார் உட்பட பல மாநிலங்களில் பாஜக அந்த உதவித்தொகை உரிமை தொகை திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 5 ஆண்டு நிறைவு பெறும் சூழ்நிலையில தான் தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி உரிமை தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் 5 வருஷமும் கொடுத்துருக்கலாம், பிகினிங்லேருந்தே கொடுத்துருக்கலாம். இது சட்டமன்றத்தில் நான் கூட பேசியிருக்கேன். 5 வருஷம், அதாவது முத ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க மேனிஃபெஸ்டோல. அப்படி கொடுக்கும்போது அது ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் 5 ஆண்டு காலம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் 4 மாதம் இருக்கும்பொழுது இது மாதிரி கொடுக்குறோன்னு சொல்கிறது ஒருவேளை அரசுடைய செலவினத்தை குறைக்கிறாங்களா, இல்லைன்னா இதை கொடுக்கறத லாஸ்ட் மினிட்ல கொடுத்தான்னா அது எலெக்ஷனுக்கு உதவுன்னு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் திரு பாலச்சந்திரன் சொன்னார். பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் அது தேர்தலை மனதில் வைத்து இல்லையா? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கல இந்த அரசு, வெறும் 1000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க? 10,000 கொடுக்க வேண்டியதானே. அந்த 10,000 ரூபாய் திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்தல? இவங்க செயல்படுத்தி இருக்கலாமே. மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படிங்கறாங்க. அதான் மத்திய அரசோட இணக்கமான திரு பாலச்சந்திரன் உங்களிடமும் வர மத்திய அரசோட இணக்கமான ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குமே ஆனால் நிச்சயமா பீகார் மாதிரி இங்கேயும் 10,000 ரூபாய் திட்டத்தை மக்கள் அனுபவிப்பாங்க. இவங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. சகோதரி நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். அது மாதிரி நீங்களும் அமைதியா கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த அளவுல அந்த 10,000 ரூபாய் திட்டத்தையே கொடுக்கலாமே, ஏன் இவங்க அதை பண்ணிருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்தா தான் மத்திய அரசு 10,000 ரூபாய் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் கேட்கணும். இவங்க தான் ஆபா இன்சூரன்ஸே உள்ள வர விடலையே, அப்ப இந்த 10,000 ரூபாய் திட்டத்தையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. எந்த திட்டத்தையும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திட்டம் இதெல்லாம் மத்திய அரசுல இருக்கு. அந்த திட்டங்களை எதையுமே தமிழ்நாட்டுக்குள்ள வர விட மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும், மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும். இங்க தமிழ்நாட்டுல என்ட்ரியே கிடையாது அந்த திட்டத்துக்கெல்லாம். ஆகையால் இங்க தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது இல்ல.